நான் சொன்னதுதான் இப்ப நடந்திருக்கு. இந்த விளையாட்டு என்னோடது. இதுல ஜெயிக்கிறதும் நானா தான் இருப்பேன். நான் ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். இவ்வளவு வேகமா அடிக்குதே அத்தை. என்னோட மனசு ஏதோ படபடப்பா இருக்கு. என்ன பண்றது? சீமா, சீமா, என்னோட சீமாக்கு ஏதாவது பிரச்சனையா? ஜெய் துர்கா தேவி, நீங்க தான் அவளுக்கு உதவி பண்ணணும். அம்மா தாயே, நீதான் காப்பாத்தணும். அம்மா தாயே, நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க தான் காப்பாத்தணும். முடிஞ்சா இப்ப வந்து தடுத்து பாரு. ஜெய் துர்கா தேவி. முடியாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் சீமா. போதும். உங்க அம்மன் நாடகம் அதிகமா போயிட்டு இருக்கு. உமா, நான் சொன்னதை முதல்ல செய். பெரிய பாட்டி, எல்லாரையும் கவனிங்க. सर्वदुष्टानां वाचं मुखं पदं ॐ ह्रीं बगलामुखी सर्वदुष्टानां वाचं मुखं पदं संभया जिह्वा कीलय बुद्धिं विनाशय संभया जिह्वा कीलय बुद्धिं विनाशय பிரேமு சசியும் அந்த ரூம்ல இருக்காங்க. பவி, அப்புறம் ராஜேந்திரனும் சுஜாதாவும் சஞ்சனாவை கூட்டிட்டு அந்த ரூம்ல தான் இருக்காங்க. பிரேம் சசிய பாதுகாக்கிறதுக்கு.
பவி நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆடு பகையா, குட்டி உறவான். நிர்மலாமா, இவ உங்க மருமக தானே? ஆனா பாத்தீங்களா எங்களுக்காக எப்படியெல்லாம் இவ உழைக்கிறான்னு. பவி, உண்மையை சொல்லவா, நீ எங்களுக்காக நிறைய உதவிகள் பண்ணிருக்க. ஆனா இப்போ உனக்கும் எங்களுக்குமான உறவு உடைய போகுது. இப்ப உன்னை விடுவிக்கிற நேரம் வந்துருச்சு. அதனால விடுவிக்க போறேன். உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம். சொப்பன சுந்தரி உன்னை யாரு வச்சிருக்கா? திரைப்படத்துல ஐட்டம் சாங். இப்ப நீ என்ன பண்ண போற? ஆனா சுனந்தாமா, நான் தான் உங்க பக்கம் இருக்கேனே, அப்புறம் என்னையே விடுவிக்க பாக்குறீங்க? சுனந்தா, என்னோட பவி மருமகளே நீ ஒண்ணும் பண்ணிடாத. அப்படி பண்ணி நான் நிர்மலாமா, நடுவுல பேசி என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருக்க கத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய உங்க குடும்பத்தாளுங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இல்ல, काल कालाया पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते மகா கும்பமேளாக்கு வந்தாச்சு. இப்ப நான் என்ன பண்றது? இவ்ளோ பெரிய மகா கும்பமேளால மோகினி அழிக்கிறதுக்கான ரகசியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? சிவபெருமானே, நீங்க தான் உதவி செய்யணும். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. ஜெய் துர்கா தேவி. பவி, தேவி. பெரிய பாட்டி. பவி நீ பவி, இவங்கெல்லாம் யாரு? அட, என்ன அப்படிலாம் பாக்குற? இதெல்லாம் பண்ணது நீ தானே? நானா? ஆமா.
நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ண? பெரிய பாட்டி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுத்திருக்கேன். உங்க எல்லாரையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். கடவுளே, நான் என்ன பண்ணிருக்கேன்? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ண? சரி விடு, இப்ப உன் குடும்பத்தோட போய் நில்லு. உமா, கவி உனக்கு ஒண்ணும் இல்லல? நிர்மலாமா, பாத்தீங்களா என்னோட நல்ல எண்ணத்தை? நான் உங்க மருமகளை எவ்வளவு பத்திரமா நான் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கேன். ஆனா பதிலுக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல. உண்மைதான் சொல்றேன். இப்படி வெறும் கையோட நான் வீட்டை விட்டு வெளியே போக விருப்பப்படல. நீங்க எனக்காக ஒரு வேலை பண்ணுங்களேன். இப்ப நீங்க பிரேமை எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. பிரேமை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. உன்னை விட நான் வயசுல பெரியவ. என்னவோ அம்மா மாதிரி நினைச்சுக்கையே. என் குடும்பம் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காத தீக்கதான் நான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே புரியல. எந்த திசையில போறது, என் பிரச்சனையை தீர்க்க எந்த வழியில போறதுன்னு தெரியல. உனக்கு வழி தெரியலங்கிறதுலதான் குழப்பமா? அதுதான் இப்ப உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல? எல்லா வழிகளும் மூடி இருக்கும்போது அந்த நேரம் நாம அமைதியா யோசிக்கணும். இவ்வளவு மலைகள் நிறைஞ்ச இந்த இடத்துல உனக்கு ஒரு சின்ன வழி கூடவா கிடைக்காது? நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். அது எப்படிமா தானா வழி கிடைக்கும்னு சொல்றீங்க? இவ்ளோ பெரிய கூட்டத்துல எப்படி கண்டுபிடிப்பேன்? இத பாருமா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குங்கிறது உனக்கு தெரியும்ல. அதனால இந்த பிரச்சனையை தூரமா விரட்டி விடுறதுக்கு என்ன வழிங்கிறது தான் யோசிக்கணும். ஆனா அம்மா, இத பாருமா, இது ஒரு கும்பமேளா. இங்க வர்ற மக்களுக்கு பூமியிலிருந்து சொர்க்கத்துக்கு போக வழி கிடைக்குது. உன் பிரச்சனை தீர இங்க வழி கிடைக்காம போயிடுமா? உன் புடவை எல்லாம் நனைஞ்சு போயிருக்குல்ல. நீ இந்த புடவைய வாங்கிக்கமா, இத கட்டிக்கிட்டு போ. போமா, போய் கட்டிக்கிட்டு வா. அம்மா, அவங்க இங்கதானே உட்காந்துருந்தாங்க. அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? அப்படின்னா அவங்க யாரா இருக்கும்? எல்லா வழிகளும் மூடி இருக்கும்போது அந்த நேரம் நாம அமைதியா யோசிக்கணும். இவ்வளவு மலைகள் நிறைஞ்ச இந்த இடத்துல உனக்கு ஒரு சின்ன வழி கூடவா கிடைக்காது? நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நமசிவாய போற்றி. நமசிவாய போற்றி. நமசிவாய போற்றி. நமசிவாய.
இந்த அகோரிகளுக்கெல்லாம் இவர்தான் தலைவர்னு நினைக்கிறேன். என்ன அப்படியே யோசிக்கிற? போய் பிரேம அப்படியே இங்க கூட்டிட்டு வா. இல்லைன்னா போதும், நிறுத்த சுனந்தா. இதுக்கு மேலையும் பயப்பட நாங்க தயாரா இல்ல. உங்களை எதிர்க்க நாங்க முடிவு பண்ணிட்டோம். சுனந்தா, நீயும் மோகனியும் ரொம்ப பெரிய ஆளுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கல. அப்புறமா நாங்க மரணத்தோட வாயில நின்னுட்டு இருக்கோமா? எல்லாம் நல்லதுக்குதான். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க. இப்பவே இது எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்டுறேன். எங்க காமி, உன்னோட சக்திகள் எல்லாத்தையும் காமி. அதையும் தான் பாக்குறேன். உன்னோட சூனிய சக்தி ஜெயிக்குதா இல்ல இந்த கடவுள் சக்தி ஜெயிக்குதான்னு. நம சிவாய போற்றி. நம சிவாய போற்றி. நம சிவாய போற்றி. பாருமா, அவங்கள அகோரிங்க. அவங்க பின்னாடி போனா உனக்கு ஆபத்து ஏற்படும். அவர் எங்க போனாரு? நில்லுமா. பவித்திரமான தண்ணி என் மேல பற்ற கூடாது. சீமா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அந்த அகோரி திடீர்னு எங்க மறைஞ்சு போயிட்டாரு? இல்ல, அவர் எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே ஆகணும். என்னாச்சு நிர்மலாமா? எதுக்காக இப்படி எல்லாம் பேசி உங்க உயிரை விட துணிறீங்க? இப்படி எல்லாம் தேவையில்லாம வீர வசனம் பேசினதுனால உங்க உடம்புக்கு சக்தி எல்லாம் கிடைக்காது. ஏன்னா நீங்க எல்லாம் சாதாரண மனுஷங்கன்னு உங்க ஞாபகத்துல இருக்குல்ல. சரி விடுங்க. இப்ப சண்டை போடுறதுக்கான வாய்ப்பை நான் உங்களுக்கு தரேன். நாங்களும் பார்க்க விரும்புறோம்
எங்களோட நீங்க எப்படி மோத போறீங்கன்றத. கிளம்புங்க. அட சீக்கிரமா ஏதாவது யோசிங்க, அப்பதானே நீங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இப்பதான் புரியுது நீங்கெல்லாம் சும்மா காத்துல அம்பு விடுறவங்கன்னு. உங்களால எங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாதுல்ல. கும்பமேளாக்கு போய் சீமா இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சிட்டா. அப்புறமா இங்க உங்க எல்லாரையும் மொத்தமா அழிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.